புகழ்பெற்ற ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். அதாவது தை மாத பலன்கள், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெரியவர்களும் சொல்லுவாங்க, எல்லா மக்களும் சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த தை மாதத்துல இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நன்மை பயக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தை மாதத்தை பொறுத்தவரையிலே நிறைய கிரகப்பயிற்சிகள் நடக்கிறது. அதில் முக்கியமாக செவ்வாய் உச்சமடைய போகிறார். அடுத்து சுக்கிரன் வருகிறார், சூரியன் வருகிறார், புதன் வருகிறார், எல்லாருமா சேர்ந்து மகரத்துக்கு வருகிறார். ஸோ இது காலபுருஷ தத்துவத்தின்படி காலபுருஷனுக்கு இது 10ஆம் இடம் என்று அழைக்கக்கூடிய தொழில் ஸ்தானம். ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும். தொழில் நல்லா இருந்தால் தானேங்க வழி பிறக்கும். அப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி அத்தனை கிரகங்களும் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தை பிறந்தால் வழி பிறக்கும். என்ன காரணம்? தொழில் நல்லா இருக்க போகுது, மேன்மையடைய போகுது, பிஸ்னஸ் டெவலப் ஆக போகுது. அதுதான் அந்த தை மாதத்துடைய பிரதான பலன்கள். அவ்வகையிலே ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிங்கிறத பார்த்தலாம். சுவாமிஜி, மிதுன ராசிக்காரர்களுக்கு தை மாத பலன்கள் எந்த அளவுக்கு உகந்ததா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் வரலாம், ஆனால் இவ்வளோ நல்ல நேரம் வரும் தெரியும் சார். இந்த டைலாக் நீங்கள் வழக்கமாக எல்லா ராசிக்கும் சொல்லுவீங்க. இப்போ என்கிட்ட வந்துருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ நல்ல நேரம், அதனால் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போது சமீபத்தில் நிறைய பதிவுகள் பார்த்தேன். நம்ம கம்பெனிக்கு தேவை சேல்ஸாக பிராண்டிங்காக. சேல்ஸ் பிராண்டிங் இரண்டும் இரண்டு கண்கள். தயவுசெய்து என்னுடைய ஃபாலோவர்ஸ் இதை புரிந்து கொள்ளுங்கள். ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்க்கு என்னென்ன தேவை? ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்க்கு ஒரு பிராண்டிங் தேவை. உலக புகழ் பெறுது, அது ஏற்கனவே பெற்றுருச்சு. ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்க்கு சேல்ஸும் தேவை. அது எங்கே விளம்பரம் எவனுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஓகே, சேல்ஸும் தேவை, பிராண்டும் தேவை. ரெண்டும் முக்கியம். கம்பெனிக்கு போனி ஆகணும். அப்போது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கம்பெனிக்கு இப்போ இது ரெண்டும் நடக்க போகுது, ரைட்டா? நான் ஒரு கம்பெனி ஆரம்பித்தா ஒரு பக்கம் அதனுடைய பெருமை மேலே வரணும், ஒரு பக்கம் வியாபாரமும் மேலே வரணும். அதுதான் ஒரு ரியல் வெற்றி. இதை பார்த்து இதை விட்டுறக்கூடாது. இது ரெண்டும் ஃபோக்கஸ். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் 10லே சனி பகவான். சனி பகவான் 10லே இருந்தால் உலகப் புகழ் பெறுவீர்கள். உங்களுடைய பிராண்ட் அவர் பார்த்துப்பார். ஆல் ஒர்க் சனி வில் டேக் கேர், டோன்ட் வரி. அவரே உங்களை கூட்டு போவார். கூட்டு போய் ட்ரம்ப் கூட அறிமுகப்படுத்துவார். ட்ரம்ப்புடன் ஒரு தேநீர் ஒரு விடுது. இவங்க கூட ஏன் சார் போனீங்க? வேறு யாருமே உங்களுக்கு ஆள் கிடைக்கலையா? சரி, ஓகே, இன்றைக்கி பில்கேட்ஸோட ஒரு விடுது. அது மாதிரிலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். நிறைய பிராண்ட் ஆகிறதுக்கான ஆக்டிவிட்டி. இப்போது என்ன H1 விசாவே தடை பண்ணிட்டார். அந்த கோவத்தில் சொல்கிறேன் நான். என்னப்பா உங்களுக்கு ஏன் இந்தியர்களை பார்த்து ஏப்பா இப்படி பண்ணுற? பாவம் அமெரிக்கன் கிளைண்ட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்கப்பா, கொஞ்சம் பார்த்து செய்யுங்கப்பா. அப்போது சனி பகவான் அந்த பிராண்டிங்கை பார்த்துக்கிறார். அடுத்து குரு பகவான் என்ன பண்ணுறார்? 2ஆம் இடத்திலே வந்தவர் வக்கரம் பெற்று ராசியில் உட்காந்து 5, 7, 9 அப்படி பார்க்குறார். அதிர்ஷ்டத்தை பார்க்குறார். அப்படி அதிர்ஷ்டத்தை பார்த்து கம்பெனிக்கு சேல்ஸை பார்க்குறாரு. ஆஹாஹா, நம்ம கம்பெனி இப்போ பிச்சுக்கிட்டு போகுதுரா. இப்போ நமக்கு கிளைண்ட்ஸ் முன்ன மாதிரி இல்லை, வேறு லெவல் போயிட்டோம். நம்ம கிராமத்து நெடுஞ்சாலைகளை நகரத்தின் நெடுஞ்சாலைகளோடு இணைத்தோம். நகரத்தின் நெடுஞ்சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகளோடு இப்படி உலகத்தின் நெடுஞ்சாலைகளோடு அது இணைந்து விட்டது. அப்படிங்கிற மாதிரி நம்ம லெவல் பிஸ்னஸ் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஆயிடுச்சு. போன்றவைகள்லாம் ஏற்படும். அப்போ மிதுனராசிக்காரர்கள் ஒரு பக்கம் சேல்ஸு, ஒரு பக்கம் இது. சரி, தை மாதத்துக்கு வரேன். இந்த குரு பயிற்சி சனி பயிற்சிலாம் எங்களுக்கு தெரியும் சார். தை மாதம் என்ன, இவங்க 2 பேர் சேர்ந்து காப்பாற்றினா உண்டு. ஏன்னா எல்லா கிரகமும் ஓடி போய் 8ஆம் இடத்துல மறைகிறாங்க. அப்போது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன இது ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டியதானே சார்? எடுத்தோன்னே சொன்னால் ஹர்ட் ஆகிடுவீங்க. ராசிநாதன் புதன் 8ல் மறைகிறார். டிப்ரெஷன் ஆகிற பீரியட். நர்மதா, எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும். யாராவது ஒருத்தவங்களை வெறுப்பேற்றி விட்ருவான். அந்த நேரத்தில் என்ன பண்ணோம்? அமைதியாக போயிரு, நான் நல்லா இருக்கும் போதே போயிரு, என்னை டென்ஷன் பண்ணாதரா அப்படின்னு கம்முன்னு விட்டுருணும். அந்த நேரத்தில் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அது கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும். உங்களுடைய ஆக்ஷன்ஸ் கண்டிப்பாக முரட்டுத்தனமாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். மிதுனராசிக்காரர்களுக்கு வழியக்க ஒம்புழுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? வேணாம், போயிரு, நான் உங்கள்கிட்ட வரல, நீ என்கிட்ட வராத அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுங்க. அப்போது இதுதான் நடக்கும். ராசிநாதன் மறையக்கூடாது. 4 கூடையவன் 8ல் மறையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, எவ்வளோ ட்ரை பண்ண வினோத்தை, என்ன பண்ணுறது, உன் ப்ரமோஷனுக்கு தான் பேசிகிட்டு இருந்தோம். கடைசியாக பார்த்தா மேனேஜரில் நெக்ஸ்ட் இயர் வாங்கிக்கலான்ட்டாரு. சொல்லுவார் சார், அவர் சொல்லுவார், இதே கதையை இன்னும் எத்தனை நாள் சொல்லுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் உறுதியாக இருக்கணும். பேசி சொன்னதை நம்பக்கூடாது, அது பார்த்துக்கணும். அடுத்ததாக ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்னென்னா, 6 கூடையவன் 8ல் மறைந்து விபரீத ராஜயோகம் தருகிறார் செவ்வாய் பகவான். அப்போது கொஞ்சம் தீர்த்த வரையாக இருந்துட்டேன், அண்ணன் கொஞ்சம் மோசமாக லிவர்லாம் எடுத்துக்கிட்டேன், கவலைப்படாதீங்க. குரு பகவான் பார்த்துட்டார்.
அதே மாதிரி ஆறுக்குடன் 8ல் மறைந்த விபரீத ராஜயோகம் பெற்றதால் உடம்பு சரியாயிரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம தசாவதாரம் படுத்த அவதார் மாதிரி தான் மிஸ்டர் அவதார். அவர் உங்கள் கழுத்தில் சுட்டார், அவர் சுட்டது கேன்சர் கட்டி தூக்கிட்டு போயிடுச்சு, இனிமேல் நீங்கள் சரியாயிட்டீங்கன்னு ஏதோ ஒரு வைத்தியம் ஒன்று கொடுத்தாங்கன்னு தின்னா சார் சரியாக போச்சு சார் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு மிதுனராசிக்காரர்களுக்கு. திடீர் ஒரு முரட்டை வைத்தியம் பண்ணியிருப்பாங்க, அது சரியாயிடும். பெரிய ப்ராப்ளம், இண்டஸ்ட்ரினே ப்ராப்ளம், லிவரே மாற்றணுன்னு இருப்பான், 2 மாத்திரையை தின்னு சரியாக போயிடும். என்ன அது இத்தனை நாள் இதை நான் திங்காமல் போயிட்டேனே அப்படிங்கிறதெல்லாம். நல்ல நேரம் வரப்போகுது, உடம்பு சரியாக போகுது. ஆறுக்குடன் 8ல் மறையும் பொழுது கடன்காரனுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ஹலோ அறிவில்லை உனக்கு இன்றைக்கி டியூ தரேன்னு சொன்னலடா, காலையில் வந்து வாங்கணும் உனக்கு அறிவில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை மிரட்டுவீங்க. அந்த மாதிரி டியூ, இஎம்ஐ, சிபில் பிரச்சனையில் மாட்டினவங்களுக்குலாம் நல்ல நேரம். இந்த மாதம் கடனுக்கான எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஹவுசிங் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்க சார், இன்கம் ப்ரூஃப் தான், ஐடி ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா பண்ணிடலாம், எல்லா ஐடியும் ஃபைல் பண்ணுவீங்க, நல்லா நடக்கும். எவ்ரிதிங் இஸ் கோயிங் குட், டோன்ட் வரி, இதெல்லாம் நடக்கும். அடுத்ததாக உங்களுக்கு நடக்கின்ற மிகப்பெரிய விஷயமே என்ன அப்படின்னா, 5 சுக்கிரன் 8ல் மறைகிறார். இது லைட்டாக ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, குழந்தைகளால் மன கஷ்டம். பழைய காதல் இருந்தால் அந்த காதலால் மன கஷ்டம். சில பேர் இந்த டைவர்ஸ் ஆனாலே அவங்கெல்லாம் இருப்பீங்க, மறுமணம், தயவுசெய்து கம்முன்னு இருங்க, உங்கள் வேலை பொழப்ப பாருங்கள். ஏற்கனவே அவங்க விருப்பில் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ டார்லிங், ஐ மிஸ்ஸியோ வாழ்கிறப்பெல்லாம் வாழாத அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் மன நிம்மதி போகும். ஹாப்பி ஒய்ஃபு ஹாப்பி லைஃப்னா புரியுதா? ஒய்ஃபை சண்டை போட்டுட்டு ஒரு காரியமும் உங்களால் செய்ய முடியாது. அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு ஒய்ஃப்னாலேயே பிரச்சனை வரும், ஜாக்கிரதையாக இருங்க. பொதுவாகவே இந்த ஒரு வழக்கு உண்டு நண்பர்களே, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது. எங்கே சார் வழி பிறக்குது? இப்படி தான் ஒவ்வொரு மாதமும் நியூ இயர் பிறந்தால் வழி பிறக்கும் நீங்கள் வந்து 2025 சொன்னீங்க. அதுக்கப்புறமா என்ன சொன்னீங்க? நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்லேயே அடுத்து குரு பகவான் வந்தால் கோடி நன்மை நீங்கள், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் நீங்கள், எல்லோரும் சொல்லிகிட்டே இருக்கீங்களே தவிர, ஆனால் எனக்கு ஒரு நல்ல காலங்கிறது பிறக்கலை. காலகாலமாக ஒரு சொல்வடை, சனி தை பிறந்தால் வழி பிறக்கும், அது நிறைய பேர் ராசிக்கு நிறைவேற போகிறது. முக்கியமான 2-3 விஷயம் என்னென்னா, இத்தனை நாள் சனி பகவான் வக்கரமாக இருந்தார். நவம்பர் 28க்கு அப்புறம் தான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சார். இந்த ஆள் வந்த நாள்லேருந்து அப்படியே தான் இருக்கார். இந்த பக்கம் 4ஆம் இடத்துல குரு பகவான் இன்னும் வக்கரமாக தான் இருக்கார். காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்கார் குரு பகவான். எப்போயா நீங்கள் தெளிவீங்க? மார்ச் ஆகும் சார், நம்ம குரு பகவான் அண்ணன் வக்கரமாக இருக்கார், எப்பா கொஞ்சம் எந்திரிப்பா ப்ளீஸ், உலகமே உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது, எந்திரிப்பார். ஏப்ரல் மே ஜூன் திரும்ப பெயர்ந்துருவார். என்னடா போங்காட்டம், வந்த நாள்லேருந்து வக்கரமாகவே இருக்கார். அல்லது அதிச்சாரமாக போயிட்டார் கடகத்தில், ஒரு இடமா நிற்கல. ஸோ அப்போது இந்த தை மாதம் வந்தவர் எல்லாம் கேள்வி கேட்க முடியாது. பிகாஸ் தேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். அவங்க நினச்சா ப்ரோக்ராமை ப்ரீபோன் பண்ணுவாங்க, போஸ்ட்போன் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் கேள்வி கேட்க யாரும் இல்லை. தை மாதம் மட்டும்தான் குரு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மிதுனத்தில் உட்காந்துருக்கார், சனி அவர் கொடுக்கப்பட்ட வேலையை மீனத்தில் உட்காந்துருக்கார். இந்த பக்கம் காலபுருஷனுடைய முதல் ராசி யார்? செவ்வாய். இவர் உச்சம் அடைகிறார். செவ்வாய் உச்சங்கிறது நோட்டபுள் பாயிண்ட்டுங்க, சும்மா கிடையாது. செவ்வாய் உச்சம்னா பணம் விளையாடும், அத்தனை நன்மைகள் ஏற்படும். செவ்வாய் பகவான் வந்து சிறப்புறு மணியே செவ்வாய் தேவேங்கிறாங்க. அது அவ்வளோ தூரம் பணம் வரும். இதில் மகரத்தில் உச்சத்தை போலவே எல்லா ராசியும் மகரத்திலே போய் உட்காருது. காரணம் என்னவென்றால், காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானத்தில் போய் எல்லாரும் உட்கார்றாங்க. யார்? சுக்கிரன் உட்கார்றார், சூரியன் உட்கார்றார், புதன் உட்கார்றார். இவங்கெல்லாம் உட்காந்து என்ன சார் பிரயோஜனம்? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. இன்னும் கடை ஓடவே இல்லை, இனிமேல் ஓடும், நம்புங்க. ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் கடை பிச்சுக்கிட்டு ஓடும். பேக்கரியை டெவலப் பண்ணேன், ஒரே பண்ணு வேணும், பஜ்ஜி வேணும்னு ஒரே பிஸியாக இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி கடையை திறந்தா கிளைண்ட் கூட்டம் தான். 10ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது நிறைவடைவீர்கள். உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு செல்லும். அதான் ஒரு பெரிய விஷயம். தொடர்ந்து நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டியதுன்னா முருகப்பெருமான் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. செவ்வாய் மட்டும்தான் உச்சமாகிறார். அதனால் முருகப்பெருமான் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க. எங்கெல்லாம் உங்களால் முடிஞ்சதோ. இப்போல்லாம் முருகன் ட்ரெண்டு தானே, எந்த சேனலை திருப்பினாலும் முருகா. நம்ம ஆளுங்களுக்கு திடீர்னு முருகன் மேலே இவ்வளோ பாசம் ஏன் வந்ததுன்னு தெரில. அது என்னமோ தெரில, வந்துடுச்சு, யார் கிளப்பி விட்டதுன்னு தெரில. ஸோ அப்போ எனிவே இட்ஸ் எ குட் சைன். அப்போது முருகப்பெருமானுடைய பக்தி இங்கன்னா, முருகன் எங்கே இருக்கிறாரோ செவ்வாய் வந்து அவருக்குரிய பிரீத்தியாக நீங்கள் எல்லாம் கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம், அது இப்படிங்கிற மாதிரி முருகப்பெருமானுக்கு வேல் விருத்தம் மாதிரி, கந்தசஷ்டி மாதிரி போன்ற விஷயங்கள் எல்லாம் படிங்க. ஆமாம் குருஜி, நேற்று தான் அந்த MP3 டவுன்லோட் பண்ணேன், காலைல ப்ளூடூத்தில் கேட்டுகிட்டே போகிறேன். ப்ளூடூத்தில் கேட்டுகிட்டே போனாலாம் படிக்காதுங்க, வாய் விட்டு ஏதாவது படிங்க, கொஞ்சமாக எஃபர்ட் போடுங்க. ஸோ சிறப்பு தரிசனம் டிக்கெட்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நார்மலாக நடந்து போங்க என்ற விஷயம்லாம் பண்ணுங்கள். அதனால் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தை மாதம் பிறந்தால் உங்கள் வாழ்வில்
வழி கிடைக்கும். வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க சுவாமிஜி. இந்த ராசிக்காரர்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள மக்கள் தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்றது? உலகத்திற்கே தெரிந்த விஷயம். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு தினசரி வருகை தாருங்கள். வந்து இங்கே நடக்கிற பூஜைகள்லாம் கலந்துக்கோங்க. 5 to 6 டெய்லி இங்கே ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாயா ஹோமங்கள் நடக்கும். வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்க ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. நேரில் வந்து இறைவனை சந்தித்தால் எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நானும் பிருந்தாவும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.